டியூமர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டியூமர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, கேன்சர் செல்ஸ். இப்போ நார்மலாக நம்ம உடம்புக்குள்ளே செல்ஸ் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எது வளர்ந்தாலும் தப்பு, இல்லை கம்மியாக வளர்ந்தாலும் நம்ம தப்பு இல்லைங்களா? கரெக்டான அளவில் தான் எல்லாமே இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம நார்மல் செல்ஸ் அதிகமான அளவில் மல்டிப்ளை ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கேன்சர் செல்ஸாக அது உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் அ டிஷ்யூ. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. ஆனால் அந்த டைமில் ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கேன்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை வந்து க்யூர் பண்ணிட முடியும். பிகாஸ் அப்போ தான் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோ இல்லை க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுக்கோ ஒரு மினிமல் அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே காமிக்காது. இதுவே லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய விதமான சிம்டம்ஸ் காமிக்கும். பயங்கரமான ஹெவியான பெயின், இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆன பிறகு நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அதில் இருக்க ஒரு ஜோக்கு. இப்போ டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல்க்மெண்ட் டியூமர் அண்ட் பிகின் அப்படின்வாங்க. மேல்க்மெண்ட் அப்படின்னும் போது ஒன்றுத்துலேருந்து ஒன்றுத்துக்கு பரவும். இப்போ எப்படி அப்படின்னா ஒரு செல் இருக்குது, இங்கே நான் செல் வந்து இங்கே இந்த இடத்துல வளருது அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். இங்கே வளருது, இங்கே போகும், இங்கே போகும். இந்த இடத்துல எனக்கு பெயினும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது பிகின் அப்படின்னும் போது இந்த இடத்துல மட்டும்தான் வளரும், வேறு எந்த இடத்துக்குமே இங்கே கூட போகாது. இந்த இடத்துல மட்டும்தான் வளரும், இன்னும் ரொம்ப ஸ்லோவாக வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இது. ஸோ மேல்க்மெண்ட்டில் தான் வந்து கேன்சர் கோசிங், இதுதான் கொஞ்சம் டேஞ்சரானது. ஸோ இப்போ கார்சினோமா அப்படின்னும் போது எபிதீலியல் செல்ஸில் டியூமர் வளர்ந்துச்சு அப்படின்னா அது கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஸ்கேரமா அப்படின்னும் போது கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஜாயின்ஸு அதில் டியூமர் செல்ஸ் பெருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை நம்ம சொல்லுவோம். இதுவே லிஃபோமியா அப்படின்னும் போது லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் வந்து வளர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அதை சொல்லுவோம். ஒயிட் பிளட் செல்லில் வந்து லுக்கேமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி டயக்னோசிஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து ஹெப்பாட்டிக் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன், ஆன்கோஃபிட்டோல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்ப்போம். சீரம் லெவல் குளோபுலின், அதாவது சீரம் லெவலில் குளோபுலின் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆன்கோஃபிட்டோல் ப்ரோட்டீன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது டயக்னோஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை பீட்டா குளோபுலின் சீரமில் அதிகமாக இருக்குது அப்படின்னா தட் பி குளோனிக் கேன்சருக்கான ஒரு வழியாக இருக்கலாம். ஸோ மெயினாக வந்து ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று எடுப்பாங்க. தேங்க்யூ.